ஹலோ கைஸ், நடிகர் மற்றும் இயக்குனராக அசத்தி இருக்கக்கூடிய நம்ம அடங்காத அசுரனா வெளியான ராயன் படத்தோட ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா இப்போது மக்கள் மத்தியில் நல்லா பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தனுஷோட 50வது படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள்லாம் வார கொண்டாட்டத்தில் தான் இருந்துட்டு இருக்காங்க. ஒரு நடிகன் அப்படிங்கிறதையும் தாண்டி சிறந்த இயக்குனர் அப்படிங்கிறத தனுஷ் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டாரு அப்படின்னும், அதனாலேயே அவரோட 50வது படமாக இருக்கக்கூடிய ராயன் படம் வேற லெவலில் வந்து வெற்றி அடையும் அப்படின்னும் ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா சன் பிக்சர்ஸ் மற்றும் ஏஆர் ரஹ்மான் பிரம்மாண்ட கூட்டணி இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் படத்தில் இருக்கக்கூடிய வெளியான பாடல்கள் ஒவ்வொன்றுமே வந்து வேற லெவலில் வந்து கொண்டாடப்பட்டுட்டு வந்தது. அது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான சஸ்பென்ஸை வச்சு நம்ம தனுஷ் அவர்கள் வெளியிட்டிருந்தார். இப்படி சோஷியல் மீடியாவை கலக்கிட்டு வந்த ராயன் இன்னைக்கு வெளியாகி மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பும் கிடைச்சிட்டு இருக்கு. ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் டே ப்ரீ புக்கிங் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 7 கோடி வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ரீ புக்கிங் வசூலையும் ஏற்படுத்தியிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா நெட்டிசன்களும் ராயன் படத்தை பயங்கரமாக பாராட்டி தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னடா இது, நெட்டிசன்களே இந்த அளவுக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்களே அப்படின்னு பலரும் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியத்தில் பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சீன் பை சீன் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டத்தை காமிச்சிருக்காரு நம்ம தனுஷ். அது மட்டும் இல்லாமல் இன்டர்வல் பிளாக் வந்து ரொம்பவே எல்லாத்தையும் புல்லரிக்க வச்சிருச்சு. அந்த அளவுக்கு தரமான ஒரு படமாக நம்ம தனுஷ் அவர்கள் எடுத்து கொடுத்துருக்காரு. இது அவரோட லைஃப்பில் கரியரில் வந்து முக்கியமான ஒரு படமாகவும் பார்க்கப்படும் அப்படிங்கிற அளவில் பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஏஆர் ரஹ்மான் தான். அவரோட இசை சும்மா மிரட்டி விட்டுருக்காரு அப்படின்னு எக்கச்சக்கமான பாசிட்டிவான ரெஸ்பான்ஸாக வந்துட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேர்த்தோட கூட்டணியில் ஆனால் பறக்குது படம் நிச்சயமாக படம் வேற லெவலில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு ரசிகர்கள் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான நட்சத்திரங்களும் இந்த படத்தில் இருக்கிறாங்க. அதுவே இன்னும் படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாகவும் அமைஞ்சிருச்சு. அவங்கள சரியாக பயன்படுத்தி இருக்கக்கூடிய நம்ம தனுஷ் மறுபடியும் இயக்குனராக தன்னை மிகப்பெரிய இயக்குனராக நிரூபிச்சிட்டாரு அப்படின்னு பலவிதமான பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் இப்போ வந்துட்டு இருக்கு. இது வந்து நம்ம தனுஷ் அவர்களுக்கு 50வது படம் வேற மிகப்பெரிய அளவில் வெற்றி படமாக அமைய போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை.